மதுரை அருகே கோவில் உண்டியலை உடைத்த கொள்ளையர்கள் காணிக்கை பணத்தை சாக்குப்பையில் கட்டி சுருட்டிக் கொண்டு ஓடிவிட்டனர். திட்டமிட்டு கோவில் கதவை உடைத்த கொள்ளையர்களுக்கு சிறைவாசல் திறக்கப்படுமா? ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள ஒரு கோவிலுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் கருங்கல்லை போட்டு உண்டியலை அடியோடு சாய்த்ததில் சில்லறைகள் சிதறிய காட்சிதான் இது. ஒருவர் கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு ஆள் நடமாட்டத்தை கண்காணிக்க முகமூடி அணிந்த மற்ற இருவர் உண்டியலில் கை வைத்துள்ளனர். பணத்தை வாரி சுருட்டி கொண்டு ஓடிய கொள்ளையர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் ஊருக்கு வெளியே ஐயன் மகாமுனி கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கோவில் பூசாரி கருப்பசாமி காலையில் கோவிலை திறக்கச் சென்றுள்ளார். அப்பொழுது கோவில் கதவு உடைக்கப்பட்டு சில்லறை காசுகள் சிதறி கிடந்துள்ளன. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பூசாரி உள்ளே சென்று பார்க்கையில் உண்டியல் அடியோடு சாய்ந்து கிடந்துள்ளது. இதையடுத்து கோயில் நிர்வாகிகள் முன்னிலையில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 3 பேர் கும்பல் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. ஒருவர் கோவிலுக்கு வெளியே நின்று ஆட்கள் யாரும் வருகிறார்களா என்று நோட்டமிட்டுள்ளார். எஞ்சிய 2 கருங்கல்லை எடுத்து வந்து உண்டியல் மீது போட்டு சாய்த்துள்ளனர். பின்னர் உண்டியலை உடைத்து உள்ளே இருந்த காணிக்கை பணத்தை சாக்குப்பையில் போட்டுக்கொண்டு தலைதெறிக்க ஓடியுள்ளனர். மேலும் காணிக்கை வருவாய் 70,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உண்டியல் திருட்டு தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் கோவில் நிர்வாகம் சார்பில் திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். அத்துடன் இவர்கள் வேறு ஏதேனும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளனரா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோயில் உண்டியலை உடைத்த கொள்ளையர்கள் காணிக்கை பணத்தை சாக்குப்பையில் கட்டி சுருட்டி கொண்டு ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகி திருமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.